வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6th 7th 8th டேர்மாக ஒரு இம்பார்ட்டன்ட் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணி அதில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 9th ஃபஸ்ட்டு இயலுக்கு மட்டும், அதாவது 9th பொறுத்த வரையும் ஒரு இயலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஃபஸ்ட் இயலுக்கு ஆல்ரெடி 30 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் எல்லாரும் பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9th செகண்ட் இயரில் இருந்து ஒரு 30 கொஸ்டின் இம்பார்ட்டன்டான 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், வினை அடியை பொறுத்து வினைகள் எத்தனை வகைப்படும். அதாவது வினை அடியை பொறுத்து வினைகள் எத்தனை வகைப்படும். வினை அடியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா தனிவினை கூட்டுவினை அப்படின்னு 2 இருக்கு. தனிவினை கூட்டுவினை, ஓகேவா. ஸோ வினை அடியை பொறுத்து தனிவினை கூட்டுவினை அப்படின்னு சொல்லிட்டு வினைகள் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். அடுத்து, தனி வினை அடி அல்லது தனி வினைகளை கொண்ட சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வினை அடி அல்லது தனி வினைகளை கொண்ட சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்துங்களா, படியுங்கள் இருக்கு. ஸோ படியுங்கள் மட்டும் இருக்கு. இதுல பாருங்க, படித்து பார்த்தேன், படிய வைத்தேன், படிக்க சொன்னேன். உங்களுக்கே தெரியுதா, இதெல்லாம் கூட்டு வினைகள், 2 சேர்ந்து இருக்கு. ஆனா படியுங்கள் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, படிக்கிறது மட்டும்தான் இருக்கு. அப்போ தனி வினையடி அல்லது தனி வினைகளை கொண்ட சொல் எது, இந்த படியுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா. அடுத்தது, ஆசைப்பட்டேன், இது எவ்வகை கூட்டுவினை. ஸோ இது கூட்டுவினை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வகை கூட்டுவினை அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பிரிக்கலாம், ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறத ஆசை கூட்டல் பட்டேன் அப்படின்னு பிரிக்கலாமா. இதுல ஆசை வர்றது அப்படிங்கிறது பெயர்ல வந்துருமா, இது வந்து ஒரு பெயர் சொல்ல வந்துடும். பட்டேன் படுதல் அப்படிங்கிறது வினை, இது கூட்டுவினை நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆசை அப்படிங்கிறது பெயர், பட்டேன் அப்படிங்கிறது வினை. அப்போ பெயர் கூட்டல் வினை, ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்து, முன்னேறினேன் சொல்லில் உள்ள கூட்டு வினை வகை எது. முன்னேறினேன் அப்படிங்கிற சொல்லுல இருக்கிற கூட்டு வினை வகை. ஸோ முன்னேறினேன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும், ஃபர்ஸ்ட் பிரிச்ச மாதிரியா, முன் கூட்டல் ஏறினேனா, ஏறினான், சாரி, முன் கூட்டல் ஏறினான். இதுல முன் அப்படிங்கிறது, இப்போ ஏறினான் அப்படிங்கிறது வினை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வினை, இந்த முன் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, இந்த வினைக்கு ஒரு அடையாக வந்திருக்கு. ஓகேவா. இந்த வினைக்கு ஒரு அடையாக வந்திருக்கு. வினைக்கு அடையா வந்தால் என்ன சொல்லணும், வினை அடைன்னு சொல்லணுமா, வினை அடை. அப்போ முன் கூட்டல் ஏறினான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து வினைக்கு அடையாகவும், 2வது இருக்கிறது ஒரு வினை சொல். அப்போ வினை அடை கூட்டல் வினை அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா. அடுத்தது 5வது கேள்வி, ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை எது. முதல் உறுப்பா வந்து தன்னுடைய அடிப்படை பொருளை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் வினை தான். முதல் வினை தான் எப்பயும் என்ன பண்ணும், முதல் உறுப்பா வந்து தன்னுடைய அடிப்படை பொருளை தருது. ஒரு சொல்ல ஒரு 2 வார்த்தை இருக்கு, ஒரு எது அதுல அடிப்படை பொருளை தருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வினை தான் அடிப்படை பொருளை தரும். ஓகேவா. அவன் வந்து விட்டான், இத்தொடரில் விடை என்பது எப்பொருளில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. விடு அப்படிங்கிறது எந்த பொருள்ல வந்திருக்கு, அவன் வந்து விட்டான். ஸோ விட்டுட்டான், அவன் வந்துட்டான், வந்து முடிச்சுட்டான். அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த வினையானது முடிவு பெற்றுச்சு, முற்று பெற்றுருச்சு இல்லையா. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அவன் வந்து விட்டான், இந்த இடத்துல அவன் வந்து அனுமதி கேட்கறானா, இல்லை அவன் விருப்பத்தை சொல்றானா, இல்லை காலத்தை கடத்த, அதெல்லாம் கிடையாது. வந்து விட்டான். அவங்க இந்த விட்டான்ல இருக்கிற அந்த விடுதான் எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வினையானது முற்று பெறறது தான் அது வந்து குறிக்குது. அதனால முற்று பெற்று விட்டது. தமிழில் ஏழத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏழத்தாழ 40 துணை வினைகள் இருக்கு. ஓகேவா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ்ல மொத்தம் நன்னூலின் படி எத்தனை இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூலாருடைய கூற்றின் படி எத்தனை இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 8வது கேள்வி, துணை வினைகள் குறித்து பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணை வினைகள் குறித்து பின்வருவனவற்றுள் எது, துணை வினைகள் முதல் வினையை விட முன்னதாக வரும். இல்ல, தப்பு. முதல் வினைதான் எப்பயும் முன்னதாக வரும். துணை வினைகள் தனக்கென தனி பொருள் உடையவை. துணை வினை ஒரு முதல் வினையோட சேர்ந்து வருது அப்படின்னா துணை வினைக்கு அந்த இடத்துல பொருள் இருக்காது. ஓகேவா. ஸோ முதல் வினையோட சேர்ந்து வரும்போது முதல் வினைக்கு ஒரு துணையா தான் அது வரும். அப்படின்ற பட்சத்துல அதுக்கு என்ன பண்ணாது, தனியான ஒரு பொருள் இருக்காது. இவை திணை பால் எண் இடம் காட்டும் விகுதிகளை பெற்றிடும். இது கண்டிப்பா உண்மை. ஓகேவா. திணை பால் எண் இடம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் காட்டும் துணை வினை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து சரியானது. ஓகேவா. இது சரியானது. நெக்ஸ்ட், கண்டுபிடித்தார்கள் கூட்டு வினையின் சரியான பகுப்பு எது. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம எப்படி பிரிக்கலாம், கண்டு கூட்டல் பிடித்தார்கள். எப்படி பிரிக்கலாம், கண்டு கூட்டல் பிடித்தார்கள், கண்டு கூட்டல் பிடித்தார்கள் அப்படின்னு பிரிக்கலாமா. இதுல கண்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு வினை, ஒரு செயல். ஸோ வினை. பிடித்தார்கள் அப்படிங்கிறதும் ஒரு வினை தானே. கண்டு அப்படிங்கிறதும் ஒரு வினை, பிடித்தார்கள் அப்படிங்கிறதும் ஒரு வினை தான். அப்போ வினை பிளஸ் வினை. ஓகேவா. அடுத்த கேள்வி,
சாப்பிட்டு வந்தேன் இத்தொடரில் சாப்பிட்டு என்பது எவ்வகை வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்டு அப்படிங்கிறது முதல் வினை, வந்தேன் அப்படிங்கிறது அதோடைய துணை வினை. ஓகேவா? இங்கே சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல முதல் வினை. ஸோ இத்தொடரில் சாப்பிட்டு அப்படிங்கிறது என்னது? முதல் வினை. பார்த்து கொண்டிருக்கிறேன், இதில் எத்தனை துணை வினைகள் இருக்கு? பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எத்தனை துணை வினைகள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்து அப்படிங்கிறது முதல் வினையா? ஸோ அடுத்து என்ன இருக்கு? கொண்டிருக்கிறேன், கொண்டிருக்கிறேன்னு இருக்கா? இதுல பார்த்தோம் அப்படின்னா கொண்டுன்னு ஒரு துணைவினை வந்திருக்கு, இருக்கிறேன்னு ஒரு துணைவினை இருக்கு. இப்போ இதுல எத்தனை துணைவினைகள் இருக்கு? 2 துணைவினைகள் இருக்கு. இதுல பார்த்து அப்படிங்கிறது முதல் வினை, கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது துணையா வந்திருக்கு. கொண்டு அப்படிங்கிறது இதுல ஒரு துணைவினை, இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு துணைவினை. அப்ப இதுல மொத்தம் 2 துணைவினைகள் இடம்பெற்றிருக்கு. துணைவினையின் பண்பு அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினை செயல்பாடுகளை பொருண்மைப்படுத்துகிறது. கரெக்டு. முதல் வினைக்கு துணையாக வந்து அதன் பொருளை தெரிவுபடுத்துகிறது. ஆமா, முதல் வினைக்கு துணையா வந்து அதோட பொருளை தான் என்ன பண்ணும்? விளக்கும். எப்போதும் வாக்கியத்தின் இறுதியில் மட்டுமே வரும். அப்படிலாம் கிடையாது, வாக்கியத்தோட இறுதியில தான் வரணும்லாம் கிடையாது, எங்க வேணா வரலாம். அப்ப இது வந்து தவறானது. பேசுபவரின் மனநிலை மற்றும் செயலின் தன்மையை உணர்த்தும் அப்படிங்கிறது சரி. அப்ப துணைவினையின் பண்பு அல்லாதது எப்பொழுதும் வாக்கியத்தின் இறுதியில் மட்டுமே வரும். மட்டுமேன்னு சொல்றது தவறு. ஓகேவா? ஸோ இதான் இதோடைய ஆன்சர். கொண்டு வந்தான், இதில் கொண்டு என்பது எவ்வகையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொண்டு வந்தான். ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரியுது, நம்ம ஆல்ரெடி இவ்வளோ நேரம் பார்த்தோம். கொண்டு அப்படிங்கிறது என்ன வினை, வந்தான் அப்படிங்கிறது என்ன வினை, இதில் முதல் வினை எது, துணை வினை எது அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 13ஓட ஆன்சரை எல்லாரும் மறக்காம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து 14. இரு, வை, கொள், போ, வா, விடு இவை எவ்வகை வினைகளாக செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இரு, வை, கொள், போ, வா, விடு, அதாவது இருக்கிறது, வைத்துள்ளேன், எப்படி வேணா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளவு வினையாகலாம் இந்த வார்த்தை வரும் அப்படின்னா முதல் வினையாகவும் வரலாம், துணை வினையாகவும் வரலாம். ஓகேவா? ஸோ முதல் வினையாகவும் வரும், துணை வினையாகவும் வரும். நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன், இதில் வை என்பது உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வச்சிருக்கேன், என்கிட்ட இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இருப்பை குறிக்கிறது. இந்த இடத்துல வைத்திருக்கேன் அப்படிங்கிறது இருப்பை குறிக்கிறது. போ என்ற வினை துணையினையாக வரும் பொழுது தரும் பொருள் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு போ அப்படின்னு சொல்றாங்க. இடத்தை விட்டு நகர்தலையா, காலத்தை காட்டுதா, வினாவை குறிக்கிறதா, செயலின் தொடர்ச்சி அல்லது முற்று. போ அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தவங்களை பார்த்து அவன் போய்விட்டான்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம் இல்லையா? ஸோ போ என்ற வினை துணை வினையாக வரும் பொழுது தரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மறந்து போனான், இதுல போ அப்படிங்கிறது என்ன வரும்? மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். இதுல போ அப்படிங்கிறது என்ன வருது? முற்று பெறது, முடிகிற இடத்துல வருது. ஒருத்தவங்களை போ அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டார்டிங்லேயே வருது. அப்போ போ அப்படிங்கிற வினையானது என்ன வரும்? செயல்ல தொடக்கத்திலையும் வரலாம், முற்றுலையும் வரலாம். பதற வைத்தான், இதில் வை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு செயலில் செய்ய பணிக்கிறத குறிக்கிறது, ஒரு செயலை நம்ம செய்ய வைக்கிறத குறிக்கிறது, ஒரு செயலை செய்ய பணித்தலை குறிக்கிறது. கூட்டுவினை குறித்த கூற்றுகளில் தவறானது எது? கூற்றுவினை கொஸ்டின் படிக்கும்போது நம்ம வந்து கவனமா படிக்கணும். ஓகேவா? தவறானது கேட்டிருக்காங்களா, சரியானது கேட்டிருக்காங்களான்னு. கூட்டுவினை குறித்த கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுக்க முடியாத வினையடிகளை கொண்டவை. முதல் வினை தான் எப்பயும் பகாப்பதமாவோ இருக்கும், அதை தான் என்ன பண்ண முடியாது? பகுக்க முடியாததா இருக்கும். கூட்டு வினைகளை பொறுத்த வரைக்கும் அதுல 2 வினை இருக்கும், அதை கண்டிப்பா பகுக்க முடியும். ஸோ பகுக்க முடியாத வினையடிகளை கொண்டு இருக்கணும், ஸ்டார்டிங்லேயே கொடுத்துறாங்க. அப்போ தவறானது இதுதான். ஓகேவா? கூட்டு வினைகள் பகுக்க முடியாததுன்னு சொல்றாங்க, பகுக்க முடியும். 1ற்கு மேற்பட்ட வினையடிகளை கொண்டிருக்கும், தன் வினைகளை விட கூடுதலான வினையடிகளை கொண்டவை. கரெக்ட். தன்வினையை விட அதிகமாக தானே இருக்கும். பெயர் பிளஸ் வினை சேர்ந்து உருவாகலாம் அப்படிங்கிறதும் சரி. வினையடி என்பது பொதுவாக எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வினையடி அப்படின்னாலே என்னது? ஒருத்தவங்களை செய்யற மாதிரி, ஒருத்தவங்களை செய்ய சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அது எப்பயுமே ஏவலாதான் இருக்கும். வினையடி அப்படிங்கிறது எப்பயுமே என்னவா இருக்கும்? ஏவலாக அமையும். அம்மா பாடம் சொல்லி கொடுத்தார், இதில் கொடு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா பாடம் சொல்லி கொடுத்தார், இதில் கொடு என்பது, அம்மா பாடம் சொல்லி கொடுத்தார், என்ன பண்ணிருக்காங்க? சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல சொல்லி அப்படிங்கிறது முதல் வினை, கொடுத்தார் அப்படிங்கிறது என்னது? துணை வினை. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? துணை வினை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற லைனை யார் பாடியிருப்பாரு? குடப்புலவியனார் பாடியிருப்பாரு. ஸோ இது புறநானூறு பாடல். அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவல் என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிழாரை பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவல் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பாரு. நீர்நிலைகள் தரும் பெயர்களுள் குண்டம் என்பது எதை குறிக்கிறது என்ன கேட்டிருக்காங்க. குண்டம் என்பது எதை குறிக்கிறது? குண்டம் அப்படிங்கிறது சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து
கல்லணையை கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைத்தவர். கல்லணையை கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். ஓகேவா? அதுதான் இந்திய நீர்ப்பாசனவியலின் தந்தை அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. கிராண்ட் அணைக்கட்டின் கல்லணையை அணைத்தவர் யாரு? சர் ஆர்தர் காட்டன். தண்ணீர் என்னும் சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணீர் அப்படிங்கிற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா கந்தர்வன். ஓகேவா? ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இவர். தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாரு? கந்தர்வன். பெரிய புராணம் எந்த சமயத்தை சார்ந்த நூல்? பெரிய புராணம் எந்த சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னா சைவ சமயம். ஓகேவா? சைவ சமயம். பட்டமரம் கவிதையின் ஆசிரியர் யார்? கவிஞர் தமிழொலி. பட்டமரம் அப்படிங்கிறது கவிதையுடைய ஆசிரியர் யாரு? கவிஞர் தமிழொலி. திருத்தொண்டர் தொகை என்ற நூலின் இயற்றியவர், அதாவது திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகை இருக்கு, புராணம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஸோ திருத்தொண்டர் தொகை என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுந்தரர். திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு? சுந்தரர். சோழர் காலத்தில் குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அதாவது சோழர் காலத்து குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது குமிழி தூம்பு அப்படிங்கிறது இந்த கல்லணையெல்லாம் கட்டிருக்காங்களா அங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சேறு கலங்காமல் நீரை வெளியேற்றவும் தூர் வாரத்துக்கும் குமிழி தூம்பு அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்க சோழர் காலத்துல. ஓகேவா? சோழர் காலத்தில் குமிழி தூம்பு அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்திருக்காங்க? சேறு கல்லாம நீரை வெளியேற்றத்திற்கும் தூர் வாரத்துக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மா என்பதன் ஓரொரு தொறுமொழியுடைய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மா அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. பெரிய, விலங்கு, வண்டு, அளவு, நிறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா மா அப்படிங்கிறது இதில் இருக்கிற எல்லாத்தையுமே குறிக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து இவை அனைத்தும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும். ஸோ இதே மாதிரி முக்கியமான வீடியோவுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.